ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஜானே தீனதசாமகம் திவிஷதாம் பூமேஷ்ச பீமைர்நிருபைஹி. जाने दीनदशामहं दिविशदां भूमेश्च भीमैर्नृपैः. तत्क्षेपाय भवामि यादवकुले सोऽहं समग्रात्मना. तत्क्षेपाय भवामि यादवकुले सोऽहं समग्रात्मना. देवा वृष्णिकुले भवन्तु कलया देवाङ्गनाश्चावनौ. देवा वृष्णिकुले भवन्तु कलया देवाङ्गनाश्चावनौ. मत्सेवार्थमिति त्वदीयवचनं पातो जबूरुचिवान्. मत्सेवार्थमिति त्वदीयवचनं पातो जबूरुचिवान्. जाने दीनदशामहं दिविशदां भूमेश्च भीमैर्नृपैः. तत्क्षेपाय भवामि यादवकुले सोऽहं समग्रात्मना. जाने दीनदशामहं दिविशदां भूमेश्च भीमैर्नृपैः. तत्क्षेपाय भवामि यादवकुले सोऽहं समग्रात्मना. देवा वृष्णिकुले भवन्तु कलया देवाङ्गनाश्चावनौ. मत्सेवार्थमिति त्वदीयवचनं पातो जबूरुचिवान्. देवा वृष्णिकुले भवन्तु कलया देवाङ्गनाश्चावनौ. मत्सेवार्थमिति त्वदीयवचनं पातो जबूरुचिवान्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பீமைஹி நிருபைஹி, கொடியவர்களான அரசர்களால், திவிஷதாம் பூமேச்ச, தேவர்களுக்கும் பூமி தேவிக்கும் ஏற்பட்டுள்ள, தீனதசாம், பரிதாபத்திற்குரிய நிலையை, அகம் ஜானே, நான் அறிவேன், தற்கேபாய, அவ் அரசர்களை அழிப்பதற்காக, சக அகம் நான், சமக்ராத்மனா பரிபூர்ணமான கலைகளுடன், யாதவகுலே பவாமி யாதவகுலத்தில் அவதரிக்கிறேன், தேவாகா தேவாங்கனாகாச்ச தேவர்களும் தேவலோகப் பெண்களும், மத் சேவார்த்தம் எனக்கு பணி செய்ய, கலையா தங்கள் அம்சங்களால், அவனௌ பூவுலகில், விஷ்ணிகுலே பவந்து விஷ்ணிகுலத்தில் தோன்றட்டும், இதி த்வதீய வச்சனம் என்ற உனது மொழிகளை, பாத்தோஜபூஹு ஊச்சிவான் நான்முகன் கூறினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஜானே दीनदशामहं दिविशदां भूमेश्च भीमैर्नृपैः. तत्क्षेपाय भवामि यादवकुले सोऽहं समग्रात्मना. देवा वृष्णिकुले भवन्तु कलया देवाङ्गनाश्चावनौ. मत्सेवार्थमिति त्वदीयवचनं பாத்தோ ஜபூருச்சிவான். பகவான் பிரம்மா கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. தேவர்களுக்கும் பூமி தேவிக்கும் கொடிய அரசர்களால் ஏற்பட்டுள்ள கஷ்டத்தை அறிவேன். அதை போக்குவதற்காக பூர்ண கலைகளுடனும் என்னை சேர்ந்தவர்களுடனும் யாதவ குலத்தில் அவதரிக்கப் போகிறேன்.
தேவர்களும் தங்கள் அம்சங்களுடன் விஷ்ணு குலத்தில் அவதரிப்பார்கள். தேவஸ்திரீகளும் என்னுடைய சேவைக்காக பூமியில் பிறக்கட்டும் என்று பகவான் தன் மனதில் உணர்த்தியதை பிரம்மா தேவர்களிடம் கூறினார். பகவான் கிருஷ்ணனாகவும், மகாலட்சுமி ருக்மிணியாகவும், பூமாதேவி சத்யபாமாவாகவும், நீலாதேவி நப்பின்னையாகவும், ஆதிசேஷன் பலராமனாகவும் பிறந்தார்கள். தேவர்களில் யமன் தர்மபுத்திரராகவும், இந்திரன் அர்ஜுனராகவும், வாயு பீமனாகவும், அஸ்வினி தேவர்கள் நகுல சகாதேவர்களாகவும் பிறந்தனர். வேதங்களும் தண்டகாரண்ய ரிஷிகளும் கோபகோபிகைகளாக பிறந்தனர். அதாவது தண்டகாரண்யத்தில் இருந்த சில ரிஷிகள் பகவானை அணைத்து கொள்ளவே விரும்பினார் ராமரை. ஆனால் ராமர் அந்த அவதாரத்தில் ஏகபத்னி விரதங்கிறதுனால அதுபோல் அவர்களை அணைத்து கொள்ள சம்மதிக்கலை. அவர்கள்ட்ட என்ன சொன்னார், அடுத்த அவதாரத்தில் உங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்னார். அதனால் தண்டகாரண்யத்து ரிஷிகள்லாம் கோபகோபிகைகளாக அவதரித்தார்கள்.